இன்னைக்கு நாம ஒரு சுவையான ஹெல்த்தியான பருப்பு பொடி பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தோரம்பருப்பு 1 கப், பாயத்தம்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கப், சுக்கு 2 சிறிய துண்டு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 3. பருப்பு பொடிக்கு தேவையான ஒவ்வொரு பொருளையும் நாம் பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுக்கணும். ஒவ்வொரு பருப்பு வேறு வேறு நேரத்தில் பொன்னிறம் ஆறுறதுனால எல்லாத்தையும் நாம் தனித்தனியாக வாணலில் போட்டு வறுக்கணும். வாணலில் எண்ணெய் விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சீரகம் வறுக்கிறேன், மிளகு வறுத்துருக்கேன், மிளகாயும் வறுத்துருக்கேன். நாம் ஒவ்வொரு பொருளையும் வறுக்கிறது வாசனைக்காக தான் வறுக்கிறோம். சுக்கு 2 துண்டு அளவும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பெருங்காயம் அளவு மற்றும் கருவேப்பிலையுடைய அளவையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். பெருங்காயத்தை இதே மாதிரி வாணலில் போட்டு வறுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். சுக்கை நீங்கள் நல்லா இடிச்சுக்கணும். நல்லா இடிச்சிட்டு அதை ஒரு வாணலில் போட்டு திரும்ப வறுக்கணும். சுக்கை நீங்கள் வாணலில் போட்டு வறுக்கறச்சையே அதில் நீங்கள் கூட கருவேப்பிலையும் சேர்த்து மொத்தமாக ஒன்றா வறுக்கலாம். இப்போ வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் உப்பையும் சேர்த்து வாணலில் வறுக்கணும். உப்பை நம்ம ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நாம் வறுக்கிறோம். வறுத்த உப்பையும் இதோடு நாம் சேர்த்துடணும். நாம் வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் இப்போது ஒரு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சி ஈரப்பதமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையான பதத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நைஸாக நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ சுவையான ஆரோக்கியமான பருப்பு பொடி தயார்.